மார்ச் மாதம் வந்து நமக்கு எப்பவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் இயர். ஏன்னா இந்த மார்ச் மாசத்துல நம்ம 8th of மார்ச்ல வந்து விமென்ஸ் ரைட் நம்ம செலிப்ரேட் பண்றோம். விமென்ஸ் ரைட் ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸ். இப்ப இந்த இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுடைய பாகமா கொடைக்கானல்ல பல டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் இதுல ஃபங்க்ஷன் பண்றவங்களை நம்ம வந்து ரெகக்னைஸ் பண்ணி அவங்களை என்கரேஜ் பண்றதுக்காக அவங்களுக்கு ஒரு அவார்ட் செரிமனி வச்சிருந்தோம். ஒரு 70 பேர் பங்கெடுக்க வேண்டியது இல்லை, கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹவ் கம். அது நல்லபடியா நடந்தது. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல ஒர்க் பண்ற ஒரு பர்சன் என்ன நிலைக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, இன்னும் நம்ம வந்து நிறைய ஆக்டிவிட்டி பண்ணணும். ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கும் அவேர்னஸ் கிரியேட் இல்லாம இருக்கிறாங்க. அதனால கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் ஆஸ் வெல் அஸ் என்ஜிஓஸ் ஆக்டிவிஸ்ட் அந்த மாதிரி இன்னும் செய்யலாம். நமக்கு அவேர்னஸ் கிரியேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவேர்னஸ் கிரியேஷன் இருந்தால் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதை பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு நம்ம எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், யூத் ஆர்கனைசேஷன்ஸ்ல இது பண்ணிக்கலாம். ஹியூமன் ரைட்ஸ் மொத்தமா பிரீஃபா வி ரெகக்னைஸ் தட் நம்ம வந்து மற்றவங்களையும் நம்மளை மாதிரியே நம்ம ட்ரீட் பண்ணி அவங்களுடைய நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை நல்லபடியா சமயத்துல செய்யணும். அதுல வந்து எந்த விதமான வீழ்ச்சியும் வராம பாதுகாக்கிறது தான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆக்டுடைய மெயின் உத்தேசமே. ஸோ ஆஸ் பண்ணா இது இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங், இது ஃபர்ஸ்ட் அவார்ட் செரிமனி நல்லபடியாக போயிட்டு இருக்கு. கண்டிப்பா தேர் பி மோர் என்கரேஜ்மெண்ட், நிறைய பேர் வருவாங்க. ஃபியூச்சர்ல இது நல்லபடியா எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் நம்பிக்கை. தேங்க்யூ.